அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை விருப்பம். ஒரு பெரிய ஞானி இருந்தார். ஒரு காட்டில் ஆசிரமத்தில் இருக்கிறார். அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தன் வரான். அவன் அந்த ஞானியை பார்த்து சொல்கிறான், ஐயா, நான் பெரிய குடிகாரன் ஆகிட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ மது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. நீங்கள் தான் எப்படியாவது இந்த மது பழக்கத்திலேருந்து என்னை விடுவிக்கணும். உங்களை தான் நம்பி வந்திருக்கேன், எனக்கு வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஞானி அவனை அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறார். பார்த்துட்டு, அப்படியா, சரி, அப்போ நீ போயிட்டு நாளைக்கு இதே நேரம் வா, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரு சந்தோஷம். சரி, எப்படியாவது இந்த பழக்கத்துலேருந்து நம்ம விடுபட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்ட்டு போயிட்டான். மறுநாள் வர்றேன், அதே நேரத்துக்கு வர்றேன். அங்கே யாருமே இல்லை, அந்த ஞானி மட்டும் இருக்கார். ஒரு தூண், நல்ல பெரிய தூண் இருக்குது அந்த ஆசிரமத்தில். அந்த தூணை அப்படியே 2 கையாலையும் பிடிச்சிக்கிட்டு இவன் வர்றான். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். இவன் அப்படியே பார்க்குறான். இவர் தூணை பிடிச்சிக்கிட்டு தூணை போய் விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே கிட்டத்தில் போனான். இவரும் அப்படியே இவனை அப்படியே பார்த்தாரு. அப்படியே மெதுவாக சிரித்தான். ஐயா, தூணை நீங்கள் தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க, விட்டுருன்னு தூணை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் தூணை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனேயும் அவர் அப்படியே திருப்பி அவன்கிட்ட சொன்னார், இதே தான்ப்பா, மது உன்னை பிடிச்சிட்டு இருக்கல, நீ தான் அந்த குடிப்பழக்கத்தை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிற. அதனால் நீ விட்டுட்டேன்னா அது பாட்டுக்கு இருக்கும். அதை யாரும் உனக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உன்னுடைய விருப்பம்தான் முக்கியம். நீ விரும்பலைன்னா பிரச்சனையே இல்லை, நீ தான் பிடிச்சிருக்க, அது உன்னை பிடிக்கலை அப்படின்னு ஒன்று அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், நம்ம தான் ஏதாவது ஒரு காரணத்தை தேடுறோம். ரொம்ப கவலையாக இருந்தாலும் குடிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் குடிப்போம்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கான காரணத்தை நம்ம தான் தேடுறோம், நம்ம மேலே தான் தப்பு. நம்ம விருப்பத்தை விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அப்படியே அவரை வணங்கிட்டு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ இதுலேருந்து தீய பழக்கத்திலேருந்து விடுபடணும்னா முதல்ல நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர யாருடைய ஆலோசனையும் கேட்டு இதை செய்ய முடியாது. நன்றி. Thank you.